இங்க சிவானி பாப்பாவுமே கண்டிப்பா எங்க அப்பா கிட்ட நான் வீடியோ கால் பேசியே தீருவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடம் பிடிக்கிறாங்க. அதனால வேற வழி இல்லாம சக்தியுமே பேசாம அவ கேட்கிறா போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து வீடியோ காலும் போட்டு கொடுக்குறாங்க. அதே நேரம் சிவானி பாப்பாவுமே ஏன்பா என்கிட்ட சொல்லாம போனீங்க அப்படின்னு சொல்லி சிந்தூர் கிட்ட இந்த பக்கம் கோச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வரப்போற காம்படிஷன்ல நான் கலந்துக்க போறேன் அப்படின்ற மாதிரியும் இந்த பக்கம் சுந்தர் கிட்ட ரொம்பவே அன்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க வீட்டுல இருக்கவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்படிப்பட்ட ஒரு நல்ல குழந்தைய வச்சுக்கிட்டு எதுக்காக சுந்தர் இப்படி பண்ணாருன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. உண்மையை சொல்லப்போனா சுந்தர் திரும்பி இந்த வீட்டுக்கு வரமாட்டாரா அப்படின்னு நினைச்சுதான் எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க சக்தியும் சண்முகமும் சேர்ந்துட்டு இங்க ஜெயாவோட கம்பெனில இருக்கிற எல்லா டாக்குமெண்ட் ஃபைலையும் வாங்கிட்டு வராங்க. அதுலயும் குறிப்பா இங்க பெரியசாமியை மிரட்டி தான் வாங்குறாங்க. ஏன்னா இங்க பெரியசாமிக்கு மட்டும்தான் இங்க கம்பெனில இருக்கிற மொத்த கணக்கும் தெரியும். சொல்லப்போனா அந்த கணக்கு எல்லா டீட்டெயிலுமே வாங்கிட்டு இவங்களும் வீட்டுக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாம சந்திரசேகர்ட்டையுமே அக்கா தான் இதெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உங்க கம்பெனி கணக்கையுமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனா இப்ப சுந்தர் இடையில கம்பெனியோட பணம் நிறையவே எடுத்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுனால தான் அவங்களுமே இந்த கணக்கு வழக்கு எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து அந்த கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு உள்ள கணக்கு மட்டும் தான் இதில் இருக்கு. அதுலேயே சுந்தர் இங்க கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா வரைக்கும் மோசடி பண்ணியிருக்காரு. இதை தெரிஞ்ச உடனே இந்த பக்கம் வீட்டில் இருக்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ஜெயாவுமே இதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியல, சொல்லப்போனால் இப்படி ஒரு விஷயத்தை இவர் பண்ணுவார் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுந்தர் பண்ண விஷயத்தை நம்ப முடியாமல் எல்லாருமே தகச்சு போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் பிரீத்தியுமே சுந்தரா இப்படி பண்ணது அப்படின்ற மாதிரி அவங்களுமே சுந்தர் இப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிறத இவங்களுமே நம்ப முடியாமல் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க பவானியுமே இங்க பாருங்க இந்த ஆளை நம்பி நம்ம கம்பெனிக்குள்ள விட்டதுக்கு நம்ம கம்பெனியோட பணத்தை 60 லட்ச ரூபா வரைக்கும் ஏமாத்திருக்கானே, இவனை விடலாமா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் எல்லாருமே சரி விடுங்க இதெல்லாம் காமா விடுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரம் பொன்னியுமே இங்கே பாருங்க இதே 2-3 நாளைக்கு முன்னாடி சக்தி இந்த மாரி அவர் பணத்தை ஏமாத்தினார் சொன்னப்போ கூட நீங்கள் அவர் நம்பலை. ஆனால் இப்போ பாருங்க இப்போ உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் எதெல்லாம் பொய்யா பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த எல்லா விஷயமும் உண்மையாயிடுச்சு. அப்போ நீங்கள் உண்மையாக பார்த்துட்டு இருந்த எல்லாமே இப்போ பொய் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இங்க பொன்னியுமே கரெக்டான இடத்துல இங்க சக்திக்கு சப்போர்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் எங்க வீட்டில் இருக்க ஜெயா சந்திரசேகருமே உண்மையிலுமே நாங்கள் அந்த விஷயத்தெல்லாம் அப்போ செக் பண்ணாமல் விட்டுட்டோமா, அப்பவே நாங்கள் பார்த்துருந்தோம்னா இந்த விஷயம் பெருசாகாம நாங்கள் பார்த்துருப்போம், நாங்கள் கண்மூடித்தனமா எல்லாத்தையும் நம்பிட்டோம் அப்படின்ற மாதிரி இங்க எல்லாருமே இங்க பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி பேசுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் இங்க பவானியுமே பொன்னியை தனியாக கூப்பிட்டு அவங்க ரூம்ல வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு பொன்னி, என் லைஃப்ல நான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கலான் இருக்கேன். அந்த முடிவுக்கு இந்த வீட்டில் இருக்க யார் என் கூட நிற்கிறாங்களோ இல்லையோ நீ நிப்பியா பொன்னி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பொன்னியுமே இங்கே பாருங்கக்கா நான் கண்டிப்பாக எந்த ஒரு நிலைமையிலையும் உங்களோட உண்மையான முடிவுக்காக நான் உங்கள் கூட நிற்பேன், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் கூட நிற்பேன் அப்படின்ற மாதிரி இங்கே பொன்னியும் வாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் பவானி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நான் சுந்தரை டைவர்ஸ் பண்ண போகிறேன், எனக்கும் சுந்தருக்கும் இனிமேல் எந்த ஒரு கனெக்ஷன் இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட கேவலமானவனோட நானும் என் குழந்தை இருக்கணும்னு நாங்கள் விரும்பவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பவானி பயங்கரமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் இதை கேட்டவொன்னே இந்த பக்கம் பொன்னியுமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு அக்கா கொஞ்சம் யோசிங்கக்கா, யோசிச்சு தெளிவான முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பவானியுமே இங்கே பாரு பொன்னி, நீ என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாத, கண்டிப்பாக என் லைஃபுக்கு இனிமேல் சுந்தர் வேண்டாம், அந்த ஆள் கூட நான் இருக்க மாட்டேன், இப்படிப்பட்ட ஒரு ஏமாத்துறவனை இவ்வளோ நாள் நான் என் கூட என்னோட ஹஸ்பண்டுன்னு சொல்லி நான் நம்பி ஏமாந்துட்டு இருந்திருக்கேன், அவனை என் கூட வச்சுக்கிறதுக்கு நான் சும்மாவே இருந்துருவேன் அப்படின்ற மாதிரி இங்கே பவானியும் ஆதங்கத்தில் பேசிட்டு அங்கிறது கிளம்பிடுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்கே பொன்னியுமே ரொம்ப வருத்தத்தோட ஒரு வேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இந்த மாதிரி இந்த விஷயங்களை பற்றி வெளியில் கொண்டு வந்து நம்ம பவானி அக்காவையும் சுந்தரையும் பிரிச்சுட்டோமோ, இதனால சிவானியோட வாழ்க்கை என்னாக போதோ தெரியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொன்னியுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க அம்மா கிட்ட வந்து ஒரு வேளை நான் தப்பு பண்ணிட்டேன் என்னன்னு தெரியலமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க. கரெக்டாக அதே டைமில் எங்கள் சக்தியுமே பொன்னியை பார்க்கறதுக்காக மேலே வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே பொன்னி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு எங்கள் பாரு பொன்னி, நீ எந்த ஒரு தப்பு பண்ணலை, நீ கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்க, இன்னைக்கு மட்டும் அந்த விஷயத்தை நீ வெளியில் கொண்டு வரல அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே முட்டாளாக இருந்திருப்போம், சொல்லப்போனால் அவரால் நிறைய பேர் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க, ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொன்னிக்கு எடுத்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பவானி அக்கா ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கா, ஏன்னா அவள் உண்மையை தெரிஞ்சு இப்போ தான் வந்து தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே சக்தியுமே சொல்கிறாரு. ஆனால் பொன்னியுமே இல்லை சக்தி நீ சொல்கிறது எல்லாமே சரிதான், ஆனால் பவானி அக்கா முடிவு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சுந்தர டைவர்ஸ் பண்ணுறதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட சக்தியுமே ஆமாம் அக்கா முடிவு பண்ணதான் சரியான முடிவு, ஏன்னா அவனை மாதிரி ஒரு கேடு கட்டவன் மறுபடியும் இந்த குடும்பத்துக்குள்ள வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சக்தியுமே கொஞ்சம் ரொம்ப கோபத்தோடு பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க பொன்னியும் இங்கே பாருங்க சக்தி, நீங்கள் கோபத்தில் பேசிட்டு இருக்கீங்க, கோபத்தில் எடுக்கிற எந்த முடிவும் தெளிவாக இருக்காது, முதல்ல எதாக இருந்தாலும் நிதானமாக யோசிச்சு தான் பண்ணணும். இப்போ சுந்தரை நம்ம வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் பவானியோட வாழ்க்கை அவங்க வாழ்க்கைக்கு யார் பொறுப்பேற்றுக்குவா, சொல்லப்போனால் சிவானியோட வாழ்க்கையை யார் வந்து காப்பாற்றுவா, இன்னுமே அந்த சின்ன குழந்தைக்கு தான் அப்பா தனக்கு இப்படிப்பட்ட துரோகம் பண்ணிட்டு தான் வெளியில் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரியாது, அந்த குழந்தைக்கு மட்டும் இந்த விஷயத்தை பற்றி தெரிய வந்துச்சுன்னா அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுவா, அது எப்படியாவது நம்ம சரி செய்ய தான் போராடணும், இந்த மாதிரி எதிர்த்து நிற்கணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பொன்னியுமே இங்கே சக்தி கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் சக்தி இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை பொன்னி, நீ என்ன சொன்னாலும் சரி கண்டிப்பாக அந்த ஆள் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, அப்படி நான் வரவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவருமே சவால் விட்டுட்டாங்க இருந்து கிளம்புறாரு.
இன்னொரு பக்கம் இங்கே பிரீத்தியுமே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பொண்ணியை பார்க்க வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் எங்கள் பொண்ணுக்கிட்ட, பொன்னி என்னை மன்னிச்சிரு பொன்னி, நானுமே உன்னை நிறைய இடங்கள்ல தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் நீ என்னோட கல்யாணத்தை நிறுத்ததுக்காக நீ பண்ண விஷயத்த நினச்சி தான் நான் ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருந்தேன். நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை பண்ணியிருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இப்போ நீ சுந்தரை பற்றியான விஷயங்கள்லாம் வெளியில் கொண்டு வந்தோன்னு தான் எனக்குமே டவுட் ஆகுது. எனக்கு ரொம்ப சுந்தர் தான் என்னோட கல்யாணத்தை நிறுத்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பொண்ணியுமே ரொம்ப தேங்க்ஸ் பிரீத்தி, சொல்லப்போனால் இந்த விஷயத்துலையாவது நீ என்னை நம்பினி அப்படின்ற மாதிரி அவங்களுமே கொஞ்சம் பெருமூச்சு விடுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே பிரீத்தியுமே, இங்கே பாரு பொன்னி, நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் என்னோட கல்யாணத்தை நிறுத்தினது யாருங்கிறத நான் முழுசாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் என்னால் வந்து நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட பொண்ணியுமே, கவலைப்படாத பிரீத்தி, அந்த விஷயத்த உனக்கு ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, அந்த டைமை மட்டும் எனக்கு யூஸ் பண்ணிக்க விடு அப்படின்ற மாதிரி அவங்களுமே பிரீத்தி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பிரீத்தியுமே இந்த பக்கம் பொண்ணியை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியில் போகிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் இங்கே பொன்னி மட்டும் இங்கே பிரீத்தியோட கல்யாணத்தை நிறுத்தினது சுந்தர், உஷா, மூர்த்தி, வெண்ணிலா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுமே பொன்னியாலையும் பிரீத்தியாலையும் பயங்கரமாக பாதிக்கப்படுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இங்கே யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்கே சுந்தருமே இங்கே பொன்னியை நினச்சி ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாரு. என்னையும் என் குழந்தையும் பிரித்ததுக்கு காரணம் அந்த பொன்னி தான், அந்த பொன்னியோட சுயநலத்தால் தான் இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருமே தேவையில்லாமல் இந்த பக்கம் பொன்னி மேலே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. உண்மையை சொல்லப்போனால் அந்த பொண்ணு இனிமேல் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, அவளை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேரெக்டாக சுந்தருமே தனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி டேரெக்டாக தாஸோட அட்ரஸை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இங்கே தாஸும் ஸ்வேதாவும் எதிர்பார்க்காத மாதிரி டேரெக்டாக தாஸோட வீட்டுக்கே போய் நிற்கிறாரு சுந்தருமே. அதே நேரம் ஆப்போசிட்டில் தாஸுமே, என்ன மச்சான் என்ன தெரியும் வீட்டுக்கே வந்துட்டேன், என் வீட்டு அட்ரஸை கூட கண்டுபிடிச்சிட்டியா, என்னாச்சு, இனிமேல் அப்பப்போ எனக்கு வீட்டிலே வந்து பணம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து தாஸுமே ரொம்ப நக்கலாக சுந்தர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனால் சுந்தருமே தாஸ் எதிர்பார்க்காத மாதிரி, என்ன தாஸு அவ்வளோ ஈஸியாக நான் விட்டுருவானா, சொல்லப்போனால் நீ பண்ண வேலையினால நான் என் குடும்பத்தை விட்டே பிரிஞ்சுட்டேன், சொல்லப்போனால் என்னை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்கே சிரிச்சுக்கிட்டே சுந்தர் சொல்லிட்டு டேரெக்டாக எங்கள் தாஸோட வீட்டில் ஹாலில் போய் உட்காராரு. இது யோசிச்சு பார்த்துட்டு எங்கள் தாசுமே, அப்போனா இதுக்கு மேலே இவனால் நமக்கு எந்த யூஸும் கிடையாதா, பணம் கிடைக்காது நமக்கு அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு அவருமே, முதல்ல நீ வெளியில் போ, எதுக்காக எங்களை தேடி வந்திருக்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக சுந்தருமே, என்ன மாமா இப்படி ஈஸியாக நீ என்னை வெளியில் போக சொல்கிற, நீ மச்சான் நான் மாமா தானே, அப்போ நம்ம ரெண்டு பேரும் எப்படி வந்து ஒன்றா தானே இருக்கணும், நம்ம எப்படி தனியாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து சுந்தருமே பயங்கரமாக அவங்களோட விளையாட்ட ஆரம்பிக்கிறாரு. உண்மையை சொல்லப்போனால் இனிமேல் தாஸும் ஸ்வேதாவும் இங்கே சுந்தருக்கு அடிமை அப்படிங்கிறத அவர் சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட தாஸுமே, இங்கே பாரு நீ என்ன நினச்சாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நீ பண்ண தப்புக்கு நீ தான் ஜெயிலுக்குள்ளே போக வேண்டியது இருக்கும், எங்களை டார்ச்சர் பண்ண அவ்வளோதான், உங்களை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி தாஸ் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இங்கே தாஸையுமே சுந்தர், இங்கே பாரு நீ ஒரு பணம் பிடுங்குறவ, அதே மாதிரி இவளும் உங்க கூட சேர்ந்து ஏமாற்றி தான் பணம் பிடுங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும், உங்களை எங்கே கொண்டு போகணும் என்ன பண்ணணுங்கிற விஷயத்த நான் தான் யோசிக்கணும், அது மட்டும் இல்லாமல் என்ன வெளியில் போக சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை மச்சான், சொல்லப்போனால் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சுந்தருமே தாஸை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் தாஸுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ சுந்தருமே, இங்கே பாரு தாஸு, இது வரைக்கும் நீ என்ன பண்ணியோ அது எனக்கு தேவையே கிடையாது, நான் இது வரைக்கும் நிறைய எடுத்த பணத்தெல்லாம் உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கேன், ஓகேவா, என்னோட மொத்த முதலும் உங்ககிட்ட தான் இப்போ இருக்குது, நான் என்ன சொல்லணும் அது எல்லாத்தையும் செஞ்சு எனக்காக கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உன்னையும் ஸ்வேதாவையும் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து சுந்தர் டீல் பேச ஆரம்பிக்கிறாரு. இது கேட்டோன்னே தாசுமே, என்ன சுந்தர் என்னை மிரட்ட பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, மிரட்டெல்லாம் பார்க்கல, உன்னை மிரட்டிக்கிட்டு தான் இருக்கேன், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு இப்போ நான் தயாராக இருக்கேன், எனக்கு தேவை எனக்கு ஒரு ஆளை பழி வாங்கணும், அந்த ஆளை நான் சொல்கிற மாதிரி நான் சொல்கிற இடத்துல நீ போய் தூக்கணும், தூக்கி எனக்காக அந்த ஆளை நான் சொல்கிற இடத்துல கொண்டு போய் விடணும், அப்படி மட்டும் விட்டுட்டு நீயும் ஸ்வேதாவும் எங்கே வேணாலும் போங்க எனக்கு கவலையே கிடையாது, ஆனால் நான் சொல்கிறத செஞ்சுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சுந்தருமே தாஸ்கிட்டையும் ஸ்வேதா கிட்டையும் டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.